வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஃப்ரெஷ் மாம்பழம் வச்சு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து 2 விதமாக மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து நம்ம மேங்கோ பால் பண்ணிவிட்டு அதை ஃபாஸ்ட்டாக எப்படி உடனே செய்கிறான்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ரூட்டி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலான்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். மேங்கோ ஃப்ரூட்டி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 3 கப்பு மாம்பழம். நீங்கள் மாம்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதை தோல் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு மாங்காய் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதையும் தோல் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து சுகர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரிச் ரப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த ரிச் ரப்பு எப்படி செய்கிறதுன்ட்டு சன்ரைஸ் மாக்டெயில் வீடியோவில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பேனை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மாம்பழம் மாங்காய் எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1லேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு போதும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணணும். இதை நம்ம மூடி வச்சே குக் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். நல்லா குக் ஆகணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு 6 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா மாம்பழம் வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆறணுடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் ஆறட்டும், மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி நம்ம எதுவும் ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்கணும். என்னோடய மிக்ஸி வந்து சூடாக இருந்தாலும் நல்லா அரைச்சிடும். நான் அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அரைச்சிக்கிட்டேன். உங்கள் மிக்ஸியை பொறுத்து உங்களுக்கு சில மிக்ஸி வந்து சூடாக அரைக்காது. ஏன்னா வெளியே வந்துடும், ஆவியெல்லாம் கையில் படும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு என்னோடய மிக்ஸி. அதனால் எனக்கு ஒன்றும் செக்கையெல்லாம் இல்லை. ஸோ சில மாம்பழம் வந்து உங்களுக்கு நாரெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த வடிகட்டி எடுக்கிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வாயில் வந்து தட்டும். இது வந்து நல்லாவே நைஸாக அரைச்சிடுச்சு. இப்போ மேங்கோ பல்ப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கஸ்டர்டுக்கு, ஃப்ரூட் சாலடுக்கு, லஸ்ஸிக்கு, மேங்கோ லஸ்ஸிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது வந்து 1 to 2 months வரைக்குமே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இதோட லைஃபு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது நல்லா ட்ரையான ஸ்பூனாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ நல்லாயிருக்கும். எனக்கு வந்து 1 to 2 months வரைக்குமே நல்லாயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்டியை செஞ்சு ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கோங்க. ஸோ அது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம சர்க்கரை பாகெல்லாம் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு செஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம்.
ஏதாவது தூசி இருந்தால் நம்ம எடுத்துடலாம் இதில். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வடிகட்டிக்கிறேன். ஸோ நான் அதே பேனில் ஊற்றிடுறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த மேங்கோ பல்ப்பை வந்து இதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ½ மினிட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் குக் ஆனால் போதும். இதை நம்ம வந்து அப்படியே ஜூஸாக தான் குடிக்க போகிறோம். இதை வந்து ஆற வைக்கணும் தேவையில்லை. ஸோ இது கூட வந்து நம்ம தண்ணி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கலக்கிக்கலாம். ஸ்வீட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு சரியாக இருந்தால் இதே அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிச் சிரப் இருந்தால் ரிச் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நாங்கள் மாம்பழம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதை நல்லா கலக்கிற வரைக்கும் கலக்கிக்கோங்க. நீங்கள் வேணும்னா விஸ்கு வச்சும் நல்லா அடிச்சுக்கோங்க. அங்கங்கே மாம்பழம் பாருங்கள் தனித்தனியாக நிற்குது. ஸோ அதை வந்து விஸ்கு வச்சு அடிச்சிட்டா நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் ஆகிடும். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. சுகரு திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் மாம்பழம் ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா சில்லாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இதை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நாளெல்லாம் இருக்காது. மேபி 1 வீக் இருக்கும். எனக்கு 1 வீக் வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதான் நான் முதலே சொல்லியிருக்கேன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ இல்லைனா 3-4 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நான் போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ அந்த ஃப்ரூட்டியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ஃப்ரூட்டி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிரப் ஊற்றிக்கோங்க. ரிச் சிரப்பை உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு நல்லா சுகர் பிடிக்கும். ஸோ ஸ்வீட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் 1.5 டேபிள் ஸ்பூனு ஊற்றிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மேங்கோ பல்ப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கலக்கிட்டு அப்படியே குடிக்கிறது தான். குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. நான் வேறு கப்பு ஊற்றிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம 2 விதமாக பண்ண மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.